நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முடில்ல லஹு வமன் யுடில் ஃபலா ஹாதிய லஹு வஅஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال الله تعالى في القرآن العليم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தின் 2வது இரவை அடைந்து அல்லாஹ்வுக்காக ஃபர்லான சுன்னத்தான தொழுகைகளை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்க பயானை கேட்பதற்காக நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஒன்றாக அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தாலா அவனுடைய வேதமான அல் குர்ஆனில் நமக்கெல்லாம் படிப்பினையாக இஸ்லாத்தின் அடிப்படைகளில் ஓர் அடிப்படையாக மரணத்துக்கு பிறகு அல்லாஹ் மனிதர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய மறுமை வாழ்வை பற்றியும், மரணத்திற்கு பிறகு அந்த மறுமையில் அல்லாஹு தாலா மரணித்தவர்கள் இறந்தவர்களை உயிர் கொடுத்து எழுப்புவதை பற்றியும் அல்லாஹு தாலா அவனுடைய வேதமான அல் குர்ஆனில் நமக்கு படிப்பினையாக சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் அவன் படைத்த ஆதி மனிதரான நபி ஆதம் அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்களிலிருந்து இந்த உலகம் அழியக்கூடிய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் இந்த துனியாவில் வாழுகிற ஒட்டுமொத்த மனித இனத்தையும் அல்லாஹ் மறுமை நாளில் உயிர் கொடுத்து எழுப்புவான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். மனிதர்கள் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். நீங்கள் சந்தேகப்படாத அளவுக்கு உங்கள் அனைவரையுமே அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புவான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், மண்ணறைகளிலிருந்து நீங்கள் அனைவரும் எழுப்பப்படுவீர்கள். உங்களுடைய விரல்களின் நுனி பகுதி கூட பிசகிவிடாத மாறிவிடாத அளவுக்கு அல்லாஹ் உங்களை உயிர்ப்பித்து எழுப்புவான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதாவது நம்முடைய கையில் இருக்கக்கூடிய விரல்கள், கால்களில் இருக்கக்கூடிய விரல்களில் அந்த விரல்களின் நுனி பகுதி அது கூட மாறிவிடாத அளவுக்கு, மாற்றமில்லாத அளவுக்கு நம்மை அல்லாஹ் இந்த துனியாவில் எப்படி படைத்து வாழ வைத்தானோ அதே போன்று எந்த விதமான மாறுதலும் இல்லாமல் நம்மை அல்லாஹ் மறுமையில் உயிர் கொடுத்து எழுப்புவான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அல்லாஹுவை யார் நம்ப மறுக்கிறார்களோ, யார் காஃபிர்களாக குஃபார்களாக நிராகரிக்கக்கூடிய நிராகரிப்பாளர்களாக யார் இருக்கிறார்களோ, அந்த நிராகரிப்பாளர்கள் மறுமையில் அல்லாஹ் மனித இனத்தை எழுப்புவதை பற்றி நம்பிக்கை இல்லாமல் நம்பாதவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய நபி அவர்களின் காலத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு காஃபிரும் சரி, இன்று உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு காஃபிரும் மறுமையில் தான் எழுப்பப்படுவதை நம்பாதவனாக, அதை மறுக்கக்கூடியவனாகத்தான் எல்லா காஃபிர்களும் இந்த உலகத்தில் துனியாவில் இருக்கிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக இன்று பார்த்து வருகிறோம். அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுமே மறுமையில் எழுப்பப்படுவதை நம்புவது கிடையாது. அல்லாஹ்வையும் நம்புவதில்லை, அல்லாஹ்வுடைய மார்க்கமான இஸ்லாத்தையும் நம்புவதில்லை. அப்படி நம்பிக்கை இல்லாமல் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய காஃபிர்களுக்கு அந்த காஃபிர்கள் சிந்திப்பதற்காகவே அல்லாஹு தாலா அவனுடைய வேதமான அல் குர்ஆனில் பல அறிவுரைகள், பல உபதேசங்கள், பல எச்சரிக்கைகளை அல்லாஹ் அவனுடைய வேதத்தில் சொல்லி காட்டுகிறான். மூமின்கள் சிந்திப்பதற்கும் அல் குர்ஆனில் நிறைய செய்திகள் இருக்கிறது.
ஒட்டுமொத்த மனித இனமும் மனிதர்களும் சிந்திப்பதற்கு அல் குர்ஆனில நிறைய செய்திகள் அறிவுரைகள் இருக்கிறது. அல்லாஹ்வை நிராகரிக்கிற ஒவ்வொரு காஃபிரும், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய ஒவ்வொரு முஷ்ரிக்கும் சிந்திப்பதற்கு ஏராளமான அறிவுரைகள் படிப்பினைகள் அல்லாஹ்வின் வேதத்தில சொல்லப்பட்டு இருக்கிறது. அதில் அல்லாஹு தஆலா அவனை நிராகரிக்கக்கூடிய காஃபிர்கள் சிந்திப்பதற்காக அவர்களை அல்லாஹ் அந்த காஃபிர்களிடத்தில் கேள்வியாக கேட்ட ஒரு உண்மையை சொல்லி காட்டுகிறான். அல் பக்ரா சூரா, திருக்குர்ஆன்ல இருக்கக்கூடிய 2வது சூறாவில் உள்ள 28வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், கைஃப தக்ஃபுரூன பில்லாஹி வ குன்தும் அம்வாத்தன் ஃபஅஹ்யாக்கும் சும்ம யுமீத்துக்கும் சும்ம யுஹீக்கும் சும்ம இலைஹி துர்ஜஊன். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் எப்படி அல்லாஹுவை நம்ப மறுக்கிறீர்கள்? அல்லாஹ் கேட்கின்றான். காஃபிரான மக்களை பார்த்து, அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனையும் பார்த்து, இந்த உலகத்தில் அல்லாஹ்வை மறுத்து கொண்டிருக்கிற நபி அவர்களின் காலத்தில் அல்லாஹ்வை மறுத்து கொண்டிருந்த ஒவ்வொரு காஃபிரையும் அல்லாஹ் பார்த்து கேட்கின்றான். உலகம் அழியும் நாள் வரை அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி, கைஃப தக்ஃபுரூன பில்லாஹ், நீங்கள் எவ்வாறு அல்லாஹுவை நம்ப மறுக்கிறீர்கள்? வ குன்தும் அம்வாத்தன் ஃபஅஹ்யாக்கும் சும்ம யுமீத்துக்கும் சும்ம யுஹீக்கும் சும்ம இலைஹி துர்ஜஊன். நீங்கள் உயிரற்றவர்களாக இருந்தீர்கள். அந்த மறுக்கிற மக்களுக்கு அல்லாஹ் சொல்றான், நீங்கள் உயிரற்றவர்களாக இருந்தீர்கள். உயிரற்றவர்களாக இருந்த உங்களுக்கு அவனே உயிர் கொடுத்தான். பின்பு அவன் உங்களை மரணிக்க செய்வான், மீண்டும் உங்களை உயிர் பெறச் செய்வான். இன்னும் நீங்கள் அவன் பக்கமே திருப்பி கொண்டு வரப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ உயிரற்றவர்களாக, எந்த விதமான உயிராவும் இல்லாமல் உயிரற்ற பொருளாக இருந்த உங்களுக்கு அல்லாஹ் தான் உயிரை கொடுத்து உங்களை மனிதர்களாக படைத்து இந்த உலகத்தில் வாழ வைத்தான். பிறகு அல்லாஹ் படைத்த அந்த மரணத்தின் மூலமாக நீங்கள் மரணத்தை தழுவுகிறீர்கள். அந்த மரணம் கூட நமக்கு ஒரு படிப்பினையாகத்தான் நமக்கு ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது. அல்லாஹு தஆலா மௌத்தை பத்தி குர்ஆன்ல பல உண்மைகளை நமக்கு சொல்லி காட்டுறான். அதுல ஒரு உண்மை என்னன்னு சொன்னா, எதற்காக நமக்கு அல்லாஹ் மௌத்தை படைத்தான், எதற்காக அல்லாஹ் நமக்கு வாழ்வை படைத்தான் என்பதை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது, சூரா முல்க்ல, திருக்குர்ஆன்ல இருக்கக்கூடிய 67வது சூறாவில் உள்ள 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களுக்கு நாம் தான் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தோம். அல்லாஹ் சொல்லுகிறான், நாம் தான் உங்களுக்கு மௌத்தையும் ஹயாத்தையும் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தோம். உங்களில் அழகிய செயலுக்குரியவர்கள் யார் என்பதை, உங்களில் அழகான நற்செயலுக்கு உரியவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக நாம் தான் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப நீங்கள் அனைவரும், அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய கருணையாளனாக இருக்கிறான், மன்னிப்பாளனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப அல்லாஹ் நமக்கு மௌத்தை படைச்சது நமக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் வாழுகிற எல்லா மனிதர்களுக்குமே அல்லாஹு தஆலா மரணத்தை படைத்ததும் வாழ்வை படைத்ததும் எதற்காக என்று சொன்னால், நம்மில் அழகிய நற்செயலுக்கு உரியவர்கள், நல்ல காரியங்களுக்கு உரியவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹ் மௌத்தையும் வாழ்வையும் படைத்தான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப மரணமும் அல்லாஹ் படைத்தது, வாழ்வும் அல்லாஹ் படைத்தது எதற்காக என்று சொன்னால், நம்மில் அழகிய செயலுக்குரியவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக அல்லாஹு தஆலா மரணத்தை படைத்ததாக, வாழ்வை படைத்ததாக தன்னுடைய வேதமான அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப மரணமும் நமக்கு படிப்பினையாக படைக்கப்பட்டிருக்கிறது, வாழ்வும் நமக்கு படிப்பினையாக படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் வாழுகிற வாழ்க்கை ஒரு அற்பமானது, வீணானது, விளையாட்டானது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப மரணம் என்ற அந்த உண்மை இருக்கிறது, அந்த மௌத் என்ற மரணம் என்ற அந்த உண்மைக்கு பிறகு அந்த உண்மையான மரணத்தை நாம் அடைந்து, மரணத்துக்கு பிறகு நாம் அல்லாஹ்வால் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். உயிரோடு எழுப்பப்படுவதை யாரெல்லாம் மறுக்கிறார்களோ அவர்கள் சிந்திப்பதற்கு பல அறிவுரைகள், பல உதாரணங்கள், பல உண்மையான வரலாற்று சம்பவங்கள் அல் குர்ஆனிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. அதுல ஒரு உண்மையான
அறிவுபூர்வமான சம்பவம் என்ன என்று சொன்னால், இதே அல் பக்ரா அத்தியாயத்தில், அதாவது அல் பக்ரா சூராவுல 259வது வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால், கிராமம், ஒரு குறிப்பிட்ட ஊர் பக்கம், கிராமத்தின் பக்கம் சென்றவரை பற்றி அல்லாஹ் நமக்கு படிப்பினையாக சொல்லி காட்டுறான். ஒரு மனிதர், அவர் அல்லாஹ்வை ஈமான் கொண்ட ஒரு மூமின், அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மூமினான ஒரு மனிதர் ஒரு குறிப்பிட்ட ஊரின் பக்கம், கிராமத்தின் பக்கம் அவர் செல்லுகிறார். எதில் செல்லுகிறார் என்று சொன்னால், அந்த காலத்தில் வாகனமாக கழுதையை பயன்படுத்தினார்கள், குதிரையை பயன்படுத்தினார்கள், ஒட்டகத்தை பயன்படுத்தினார்கள். அப்ப இது எந்த காலம் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திற்கு முன்பு நடந்த ஒரு சம்பவத்தை அல்லாஹ் நபி அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் இன்னைக்கு வாழுகிற நமக்கும் மறுமை நாள் வரை இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கும் அல்லாஹ் படிப்பினையாக சொல்லி காட்டுறான். ஒரு நல்ல மனிதர், அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மனிதர், அவர் ஒரு ஊரின் பக்கம் செல்லுகிறார். அந்த ஊர் அழிந்து கிடக்கிறது, இறந்து கிடக்கிறது. இறந்து கிடக்கும் இந்த ஊரை அல்லாஹ் எவ்வாறு உயிராக ஆக்குவான் என்று அவர் மனதுக்குள் எண்ணுகிறார். அதுல என்ன அர்த்தம் இருக்கிறது என்று சொன்னால், பல அர்த்தங்கள் இருக்கிறது. இறந்து கிடக்கிற இந்த ஊரை அல்லாஹ் எப்படி உயிர்ப்பிப்பான் அப்படிங்கிற அந்த கேள்வியில என்ன கருத்து அடங்கியிருக்கிறது என்று சொன்னால், அந்த ஊரும் எவ்வாறு எழுப்பப்படும் என்ற கருத்தும் அதிலே அடங்கியிருக்கிறது. இறந்த ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் எவ்வாறு உயிர் கொடுத்து எழுப்புவான் என்ற கருத்தும் அதிலே அடங்கியிருக்கிறது. அதை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். 259வது வசனத்துல, அல் பக்ரா சூராவுல 259வது ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், அவு கல்லதி மர்ர அல கரியத்தி வஹிய காவியத்துன் அல உரூஷிஹா கால அன்னா யுஹ்யி ஹாதிஹில்லாஹு பஅத மௌத்திஹா ஃபஅமாத்தஹுல்லாஹு மீஅத்த ஆமின் சும்ம பாஸஹு கால கம் லபிஸ்த கால லபிஸ்து யௌமன் அவு பஅல யௌமின் கால பல் லபிஸ்த மீஅத்த ஆமின் ஃபன்லுர் இலா துஆமிக வஷராபிக லம் யத்தசன்னஹ். அல்லாஹ் இந்த வசனம் பெரிய வசனமாக இருக்கக்கூடிய இந்த ஆயத்துல ஒரு படிப்பினை அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லது ஒரு கிராமத்தின் பக்கமாக சென்றவரை போல், அந்த கிராமத்தின் பக்கம் சென்றவர், அந்த கிராமத்தில் உள்ள வீடுகள் எல்லாம் இடிந்து விழுந்து பாழடைந்து கிடந்தது. இதை பார்த்த அவர் அல்லாஹ்விடத்தில் ஒரு கேள்வியை கேட்டார். எப்படிப்பட்ட கேள்வி? இறந்த இவ்வூர், இது அழிந்த பிறகு, இறந்த பிறகு இதை அல்லாஹ் எப்படி உயிர்ப்பிப்பான் என்று வியந்து அவர் கூறினார். அப்ப அந்த இறந்து போன ஊரை அல்லாஹ் எப்படி உயிர்வாக்குவாங்கிற அந்த கேள்வியை கேட்கிறார், அல்லாஹ்ட்ட கேட்கிறார். அப்ப இறந்து போன மனுஷனையும் நீ எப்படி உயிராக்குவ, இறந்து போன ஊர்களையும் எப்படி நீ உயிராக்குவங்கிறத கேட்கும் போது அல்லாஹ் அவரை 100 ஆண்டுகள் இறந்து போகும்படி செய்தான். அவருக்கு அல்லாஹ் அந்த இடத்துல மௌத்தை கொடுத்துட்டான். அவர் மௌத்தாயிட்டார். இந்த கேள்வியை கேட்டு ஆச்சரியமா கேட்டவர், ஆச்சரியமா அல்லாஹ்ட்ட பேசினவர், அல்லாஹ் மௌத்தை கொடுத்த உடனே மௌத்தாயிட்டார். மௌத்தா போன அவரை எத்தனை வருஷம் அல்லாஹ் மௌத்தாக்கி வச்சிருக்கான்னா, 100 வருஷம் அவரை மௌத்தாக்கி வச்சிருக்கான். பிறகு 100 ஆண்டுகள் கழித்து அவர் அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புறான். அப்ப 100 ஆண்டுகள் கழித்து உயிர் கொடுத்து எழுப்பப்பட்ட அவர்கிட்ட அல்லாஹ் கேட்கிறான், எவ்வளவு காலம் நீ தங்கி இருந்தன்னு கேட்கிறான், எவ்வளவு நாள் தூங்குனன்னு கேட்கிறான். அந்த மௌத்தா போய் 100 வருஷம் கழிச்சு எழுப்பப்பட்டாரு. அவருக்கு என்ன மாதிரி சிந்தனை உள்ளத்துல இருக்குன்னு சொன்னா, நாம மௌத்தா போகலங்கிற சிந்தனை தான் இருக்கு. நாம மரணிக்கல, நம்ம அதாவது 100 வருஷம் கழிச்சு இந்த துனியாவிலே அல்லாஹ் எழுப்பிட்டான். இதுல இன்னொரு படிப்பினை என்ன அப்படின்னு சொன்னா, முன் சென்ற காலத்துல, அதாவது நபி ஈசா அலைஹி வஸலாத்து வஸலாம் அவங்களுடைய காலம், அதுக்கு முன்பு நபி மூசா அலைஹி வஸலாத்து வஸலாம் அவங்களுடைய காலத்துல எல்லாம் இறந்து போனவங்க திரும்ப இந்த துனியாவுல உயிரோடு வந்திருக்காங்க. முன் சென்ற காலத்துல நடந்த அற்புத நிகழ்வு. சில சந்தர்ப்பங்கள்ல இறந்து போனவங்களை ஈசா நபியை உயிர்ப்பிச்சு கொண்டு வந்திருக்காரு. மௌத்தா போனவங்களை உயிரோடு எழுப்பி ஈசா நபி கொண்டு வந்திருக்காரு. மூசா நபி காலத்துல நடந்திருக்கு. அப்ப ரசூல்லா காலத்துக்கு முன்பு வாழ்ந்த மக்கள்ல அல்லாஹ் யார மௌத்தாக்கி, மௌத்தா போனவங்கள யார அல்லாஹ் திரும்ப கொண்டு வரணும்னு நாடுறானோ அவங்கள திரும்ப அல்லாஹ் உயிரோடு கொண்டு வந்திருக்கான். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல இது நடக்கல. ஏன்னா ரசூல்லா காலத்துல இருந்து மறுமை நாள் வரைக்கும் இந்த ஏற்பாடு கிடையாது. ஏன்னா ரசூல்லா காலத்துல மௌத்தா போனவங்க யாரும் திரும்ப வந்தது கிடையாது.
அதுக்கு பிறகு உள்ள காலத்திலே வந்தது கிடையாது, நம்ம காலத்திலே வர முடியாது. மறுமை நாள் வரைக்கும் மௌத்தா போனவங்க இனிமேல் யாரும் இந்த காலத்துல, இந்த நவீன காலத்திலையும் சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலையும் சரி, மறுமை நாள் வரைக்கும் இறந்து போனவங்க இனிமேல் திரும்ப இந்த உலகத்துக்கு வரமாட்டாங்க. அவங்கள சந்திக்கிறதா இருந்தா, மௌத்தா போன யாரா இருந்தாலும் அவங்கள சந்திக்கிறதா இருந்தா இனி ஆகிரத்துல தான் நாம சந்திக்க முடியும். ஆனா முன் சென்ற காலத்துல இறந்து போனவங்க சில சந்தர்ப்பத்துல துனியாவுல வந்திருக்காங்க, உயிரோடு திரும்ப வந்திருக்காங்க. அப்ப அந்த உயிரோடு வந்தாங்கிறதுக்கு குர்ஆன்ல சில ஆதாரங்கள் இருக்கிறது. அதுல இது ஒரு ஆதாரம். அப்ப 100 வருஷம் கழிச்சு மௌத்தா போனவர் அல்லாஹ் எழுப்புறான். அவர் எப்படிப்பட்ட சிந்தனையில எந்திரிக்கிறாருன்னு சொன்னா, நாம வந்த டயர்ட்ல, வெளியூர்ல இருந்து பயணம் பண்ணி வந்திருக்கோம், நம்ம கழுதையில தான் பயணம் பண்ணி வந்தோம், வந்த அசதியில இந்த இடத்துல தூங்கிட்டோம், இந்த ஊர்ல தூங்கிட்டோம். ஒரு நாள் தூங்கியிருப்போம், அல்லது ஒரு நாள்ல பாதி அளவு தூங்கியிருப்போம் நினைக்கிறார், அரை நாள் தூங்கியிருப்போம், இல்ல ஒரு நாள் தூங்கியிருப்போங்கிற எண்ணத்துல எந்திரிக்கிறார். எந்திரிச்ச உடனே அந்த மனிதரை அல்லாஹ் தான் எழுப்புறான். 100 அவரை மௌத்தாக்கி 100 வருஷம் தூங்க வச்சு 100 வருஷம் கழிச்சு அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்பி, இந்த நிலையில நீ எவ்வளவு காலம் இருந்தேன்னு அல்லாஹ் அவரை கேட்கிறான். அதுக்கு அவர் சொல்றாரு, ஒரு நாள் அல்லது ஒரு நாளின் சிறு பகுதி நான் இவ்வாறு இருந்தேன், ஒரு நாள் தூங்கியிருப்பேன், இல்ல அதுல பாதி நாள் தூங்கியிருப்பேங்கிறார். அப்ப அல்லாஹ் சொல்றான், இல்ல நீ இந்த நிலையில் 100 ஆண்டுகள் இருந்தீர். அப்ப 100 ஆண்டு அல்லாஹ் உன்னைய மௌத்தாக்குனா, இதோ பார் உன்னுடைய உணவையும் பானத்தையும் பாருன்னு அல்லாஹ் சொல்றான். பாக்குறாரு, 100 வருஷமா அவர் 100 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்த அந்த சாப்பாடும் அவர் கொண்டு வந்த தண்ணியும் கெட்டு போகாம இருக்கு, கெட்டு போகாம அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அப்ப நீ கொண்டு வந்த உணவையும் நீ கொண்டு வந்த தண்ணியவும் பாரு, அது கெட்டு போகாம அதுல எந்த விதத்திலையும் மாறுதல் அடையவில்லை. ஆனால் நீ கொண்டு வந்த எந்த கழுதையில நீ ஏறி வந்தியோ அந்த கழுதையை பாரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அந்த கழுதெல்லாம் செத்து போய் எலும்பா கிடக்கு. அப்ப அது அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் இன்னொரு விஷயத்தையும் அவருக்கு சொல்றான், உம்மை மனிதர்களுக்கு ஓர் அத்தாட்சியாக ஆக்குவதற்காக இவ்வாறு அல்லாஹ் மரணிக்க செய்து நாம் உயிர்ப்பிக்க செய்கிறோம். அதாவது மனித இனத்துக்கு, உனக்கு பிறகு வரக்கூடிய மனித இனம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல வாழ்ந்த மனிதர்களுக்கும் இன்னைக்கு உலகத்துல வாழக்கூடிய மனிதர்களுக்கும் கியாமத் நாள் வரை இந்த துனியாவுல வாழக்கூடிய மனித இனத்துக்கு ஒரு அத்தாட்சியாக ஆக்குவதற்குத்தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இவ்வாறு உன்னை மரணிக்க செய்து திரும்ப உயிர் பெறச் செய்தான். இன்னும் அந்த கழுதையின் எலும்புகளை பார், நீ எந்த கழுதையில வந்தியோ அந்த கழுதைகளுடைய எலும்புகளை பார், அவற்றை எப்படி நாம் சேர்க்கிறோம், பின்னர் அவற்றின் மேல் சதையை போர்த்துகிறோம் என கூறி அல்லாஹ் அந்த கழுதையையும் உயிர் பெறச் செய்தான் என்று இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான். இது எல்லாம் அவருக்கு தெளிவான போது அவர் அல்லாஹ்வை புகழ்றார். எப்படி புகழ்றாருன்னா, நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்களின் மீதும் வல்லமை உடையவன், வலிமை உடையவன் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்றார். அவர் எப்படி சொல்றாரு, அல்லாஹ்ட்ட இதெல்லாம் அவருக்கு தெளிவான பிறகு அவர் ஒரு முடிவு போடுறாரு. கால அலமு அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். அவருக்கு எல்லா விஷயம் தெளிவாக்கப்பட்ட பிறகு அவர் சொல்றாரு, அல்லாஹ் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றல் உடையவன், அனைத்து பொருட்களின் மீதும் சக்தி உடையவன் என்பதை நான் தெரிந்து கொண்டேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப இந்த வசனத்துல நமக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு படிப்பினையை சொல்லி காட்டுறான்னு சொன்னா, முன் சென்ற காலத்துல இறந்தவங்க சில சந்தர்ப்பத்துல உயிரோடு வந்திருக்காங்கிற ஒரு படிப்பினை, ஒரு அறிவுரை இந்த வசனத்தில் இருக்கிறது. இன்னும் யாரெல்லாம் மௌத்தா போனாங்களோ அவங்க அத்தனை பேரும் மறுமை நாள்ல உயிர் கொடுத்து எழுப்பப்படுவார்கள் என்பதிலும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்ற ஒரு படிப்பினையையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் வைத்திருக்கிறான். இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட அத்தனை அறிவுரைகளையும் நாம் நம்ப வேண்டும். இஸ்லாத்தின் அடிப்படைகளாக இருக்கக்கூடிய மரணத்துக்கு பிறகு அல்லாஹ் நம்மை உயிர் கொடுத்து எழுப்புவான் என்பதில் நமக்கு சந்தேகம் வந்தால் நம்முடைய உள்ளத்தில ஈமான் உறுதி இல்லை, ஈமானில் பழுது இருக்கிறது என்ற அர்த்தம். மறுமையில் அல்லாஹ் நம்மளை உயிர் கொடுத்து எழுப்புவான் என்பதை நம்ப வேண்டும். எப்படி நாம மௌத்தா போறதை உறுதியா நம்புறோமோ, நம் எல்லோருக்குமே மரணம் வரும் என்பதை நாம் எப்படி உளமாற நம்புகிறோமோ, அதே போன்று மௌத்தா போன பிறகு நம் எல்லோரையும் அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புவான் என்பதை உறுதியாக நான் நம்ப வேண்டும். அப்படி மறுமையை உறுதியாக நம்பக்கூடிய மக்களாக வாழ்வதற்கு நம் எல்லோருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.